இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக நன்றி. உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப தகுதியாக அப்படின்னு நினைக்கல. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரருடைய மகனாக பிறந்தேன். எங்கள் அப்பா 2 பிராண்டி ஷாப்புடைய ஓனர். எங்கள் கூட பிறந்தவங்க எல்லாருமே நாங்கள் மொத்தம் 5 பேர். எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தினால அவர் பிராண்டி ஷாப் வச்சுருந்ததுனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். ரொம்ப எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்தோம். எங்கள் அப்பா அவர் நினைவாக வீட்டுக்கு வந்த நாட்கள் ரொம்ப குறைவானது. அந்த முடிச்சுட்டு யாராவது ஒருத்தர் எங்கள் அப்பாவை இந்த மாதிரி அப்பா இங்கே விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் மூத்த அண்ணாவும் போய் அவரை கைத்தாங்கல தான் கூட்டிகிட்டு வருவாங்க. மோஸ்ட்லி அவர் நிறைய நாள் ட்ரெஸ்ஸு இல்லாமல் தான் இருப்பார். அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வாழ்ந்தோம். திடீர்னு எல்லாரையும் போட்டு அடிச்சிடுவார். அடிச்சுட்டு சாப்பாடு ஆக்கி வச்சுருப்போம். அந்த சாப்பாடை எங்களுக்கு மண் தர வீடு, குடிசை வீடு தான், ஓட்டு வீடு, அதில் எடுத்து அப்படியே தலைகளை கொட்டிடுவார். எங்களுக்கு அதுதான் சாப்பாடு. ஆனால் அந்த சாப்பாடை திருப்பி எங்கள் அண்ணன் எடுத்து திரும்ப ஒரு தட்டுக்குள்ளே போட்டு அதை அலசி அப்படி சாப்பிடுவோம். நான் 10th படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் மார்னிங் இந்த ஓண பண்டிகையை தவிர வேறு ஒரு நாள் கூட டிஃபன் சாப்பிட்டதில்லை. எங்கள் வீட்டில் காலைல கரெக்டாக ஒரு 5:30 6 o'clock எழுந்திரிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 300 300 200 வாழை தோப்புக்கு போய் வாழையில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கரெக்டாக 8:45 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா ஒரு செம்பு நிறைய பழைய சோறுனுடைய அந்த தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி தான் எங்களுக்கு காலையில் உணவாகவே இருந்துச்சு. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டதுனால என்னமோ தெரில, இந்த படிப்பில் எனக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆனாலும் இன்றைக்கி நினைக்கிறேன் படிச்சிருக்கலாமோ அப்படின்னு. அன்னைக்கு படிக்க முடியல. அதனால அப்படியே காலங்கள் தாண்டினது. ஆனால் இந்த 9th 10th வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் இந்த 8th வரைக்கும் ஒரு சாதாரணமான ஸ்கூலில் படிச்சுட்டு 9th 10th ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போது அங்கே இருக்கும்போது அந்த பிள்ளைங்கெல்லாம் எல்லாருமே சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. ஆனால் நான் மட்டும்தான் லைனில் தட்டு எடுத்துகிட்டு போய் நிற்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சரி, பசங்க பார்க்கும்போது கூட அவ்வளோ பெருசாக தெரியாது. ஆனால் பிள்ளைங்க பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். கூட படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் பார்த்துட்டே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தட்டை எடுத்து மறைச்சி அப்படியெல்லாம் சாப்பிட்ட காலங்கள் இருக்கிறது. இது இல்லாமல் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால நானே அந்த ஏஜ்லேயே எல்லா வேலைக்கும் போயிருக்கிறேன். சாணி சுமக்கிற வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் செங்கல் சூளையில் வேலைக்கு போனேன். அப்புறம் கடைசியில் ரொம்ப அதிகமான கஷ்டம். இதுக்கு மேலே சாப்பாட்டுக்கே வழி இல்லையோ, ஏதாவது ஒன்று நம்ம வீட்டுக்கு செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் ஒரு 1.5 ரூபா 2 ரூபாவுக்கு அந்த தராசு வாடகைக்கு எடுத்து அதை பின்னாடி என்னுடைய சாக்குள்ளே கட்டி அதை கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக போயிட்டு இந்த மாதிரி பழைய பொருட்கள், பேப்பர், இரும்பு இதெல்லாத்தையும் வாங்கி கொஞ்சம் காசு வச்சு வாங்கினேன். ஆனால் இன்னும் வாங்கினா கூட பணம் நிறைய இல்லாதனால அப்புறம் பொறுக்க ஆரம்பித்தேன். அப்படி நிறைய பணக்கார வீட்டில் போய் சின்ன சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் பொறுக்கி சாக்குள்ள போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பணக்கார வீட்டில் பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. தெரியாமல் ஒரு சந்தோலி பார்த்தா உள்ளே நிறைய பொருள் இருந்துச்சு. சரி, ஓகே, எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் பொறுக்கி சாக்குள்ளே போட்டு அப்படியே தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்துட்டாங்க. ஏன்னா இப்படி நீங்கள் ஒவ்வொரு டைமும் இப்படி காலையில் எல்லாம் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டு திருடிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சேகரித்து வச்ச மொத்த பொருளையும் கீழே கொட்ட சொல்லிட்டாங்க. கொட்டிட்டு ஒன்று கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் பயங்கரமாக அழுதேன். அதில் விற்று 2 ரூபா 3 ரூபா எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்து எங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன காலங்களை மறக்கவே முடியாது. அப்புறம் 10th 3 பாடம் ஃபெயில் ஆகிட்டேன். படிக்கலை. அது சாரே நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னாரு. சார், எக்ஸாம் எழுதலைன்னா ரொம்ப அசிங்கம், கேவலமாக இருக்கும், அதனால் ப்ளீஸ் ரொம்ப கெஞ்சி எக்ஸாம் மட்டும் என்னை எழுத அனுமதிங்க அப்படின்னா 10th
ஃபெயில் ஆன உடனே எங்கள் பாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாஸ்டர் வந்து ஒரு சன்னியாசி தான். அவங்க மேரேஜ் பண்ணலை. அவங்க 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 கூடயே தான் நான் இருப்பேன். அப்போ ஏசப்பாட்ட கூட சொல்லும்போது சொல்லுவேன், ஏசப்பா ஏதாவது நீங்கள் செய்யணும், ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு டைரெக்டாக கேட்கக்கூடிய அந்த இதெல்லாம் இல்லை, உங்கள் சத்தத்தை கேட்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. அதனால் எது சொன்னாலும் எங்கள் பாஸ்டர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, எங்கள் பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நீங்கள் சொன்னதான் நான் நினச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். பாஸ்டருடைய வார்த்தை, பாஸ்டர் இப்போ இறந்துட்டாங்க, சமீபமாக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இறந்தாங்க. ஆனால் பாஸ்டர் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்குமே வந்து அவங்க சொன்ன வேர்டு ஒரு வார்த்தை கூட நான் தட்டுனதே இல்லை, எதிர்த்து கூட அவங்கள்ட்ட பேசினதில்லை. ஒரு டைம் வந்து செங்கல் சோலையில் 1 வீக் வேலை செஞ்சு அந்த பணம் அன்னைக்கு வாங்கலைன்னா திருப்பி 10 days தாண்டி தான் அந்த பணமே எனக்கு கிடைக்கும். ஆனால் வந்து எங்கள் இப்போ ஒர்க்கு கன்வென்ஷன், அப்போ 3 நாள் கன்வென்ஷன் முடிச்சுட்டு எல்லா சேர்ஸ் எல்லாம் அடுக்கி போட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பாஸ்டர்கிட்ட. ஏன்னா அந்த பணம் வாங்க போகணும், டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. பாஸ்டர் பார்த்தேன், போகணுமா அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொல்லுங்கய்யா அப்படின்னேன். நீ போவேனா 3 நாள் இங்கேயே தங்கிடு அப்படின்னாரு. ஆனால் திருப்பி கூட அவங்கள்ட்ட வந்து இல்லை நான் வந்து இந்த மாதிரி பணம் வாங்க போகணுன்னு இருந்தேன் பாஸ்டர், நான் வாங்கிட்டு வேணா வரட்டுமா அப்படின்ற வார்த்தையை கூட எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் பேசினதில்லை. ஒரு வேர்டு கூட எங்கள் பாஸ்டர் சொன்னதுக்கு மிஞ்சி. எங்கள் பாஸ்டர் வந்து சாப்பிட்டே இருப்பாங்க, ஆசைப்பட்டே இருப்பேன் அவங்களுடைய தட்டில் சாப்பிட்றதுக்காக. ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து பக்கத்தில் ஒருத்தர் வந்து என்கிட்ட பென் கேட்டார். நான் பெண்ணு கொடுக்கும்போது ஒரு வார்த்தை பேசிட்டேன், ஏன்னா சீக்கிரம் குறா எனக்கும் எழுதணும் அப்படின்னு. எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்துட்டாரு. பார்த்த உடனே என்ன சொல்கிறேன், ஏய் பென் செந்திரி அப்படின்னாரு. இன்னொருத்தனை கூட எந்திர அப்படின்ட்டாரு. முன்னாடி 2 பேரும் முன்னாடி வாங்க அப்படின்னாரு. எங்கள் பாஸ்டர் எப்போவுமே ஒரு பெரிய பெரம்பு வச்சுருப்பார், ஸ்டேஜ்லேயே வச்சுருப்பார். அப்படியே அவருடைய பலம் எவ்வளோ பலமாக அடிக்க முடியுமோ அவ்வளோ பலத்தில் 3 டைம் அடிச்சிட்டார். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி ஓகே இப்போ போய் உட்காருங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 300 பேர் சர்ச்சில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஏன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. அவர் கொடுக்குற அடி கூட எனக்கு வந்து சந்தோஷமாக தான் அன்னைக்கு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு போய் குமிச்சு போய் உட்காந்தேன். முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த பாரு இனி வந்து ஒரு 3 monthsக்கு நீ வந்து இங்கே சர்ச்சில் எந்த வேலையும் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாரு. அதுதான் என்னால் தாங்கவே முடியல. நீங்கள் அடித்தா கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், ஆனால் வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய வேணான்னு சொன்னீங்க, அதெல்லாம் என்னால் சகிச்சிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவர் சாப்பிட்ட தட்டில் நான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவேன். எப்படியாவது சாப்பிட்றணும், முடித்த உடனே ஒரு சின்ன கொஞ்சமாவது மிச்சம் வைக்க மாட்டாரா, இல்லைனா அந்த சட்டையாவது போட்டு ஃபஸ்ட் டைமாக அழ வாங்கி கொஞ்சம் போட்டு சாப்பிட்றணும் அப்படின்னு நினைப்பேன். இவர் இப்படி சொன்ன உடனே தாங்கவே முடியல. போய் காலை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் கொடுங்க, ஆனால் இந்த மாதிரி வேலை செய்ய வேணாலும் மட்டும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னேன். சரி சரி போ 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 அப்படின்னு சொன்ன உடனே தான் மனசுக்கு அப்படியே அவ்வளோ பெரிய சந்தோஷம். சரி பரவாயில்ல, பாஸ்டர் நம்மளை மன்னிச்சிட்டார் அப்படின்னு. எங்கள் பாஸ்டருக்கு வந்து ரொம்ப அடிக்கடி வந்து இந்த கால் வலிக்கும். அவங்க ரொம்ப நேரம் நின்று பிரசங்கம் பண்ணுறதுனால கால் வலிக்கும். அதனால் வந்து திடீர்னு வந்து அடுத்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் காலை யாராவது ஒருத்தர் அமுத்தி விடணும் அப்படின்னு வந்து அவர் நினைப்பார். அப்போது எங்கள் சர்ச்சுக்குள்ளே தான் அவர் ரூமில் தங்கியிருப்பார், அங்கே தான் அவருக்கு வீடு. அப்போ நான் கரெக்டாக அந்த வாசல் பக்கத்துலேயே போய் உட்காந்துருவேன். ஏன்னா அப்படின்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தூரத்தில் உட்கார்றவங்கள கூப்பிட மாட்டாங்க, பக்கத்தில் உட்கார்றவங்கள தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். யாராவது பாஸ்டருடைய காலை அமுத்தியோட வர முடியும்னா ஃபஸ்ட்டாலாம் போயிடுவேன் நான். ஸோ அப்படி எங்கள் பாஸ்டரை வந்து நான் ரொம்ப நேசித்தேன். எங்கள் பாஸ்டரும் வந்து அப்படி தான். நான் வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸு கூட எங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் அண்ணனுடைய மேரேஜ், எங்கள் அக்காவுடைய மேரேஜுக்கு தான் நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். மற்றது எல்லாமே பழைய ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறேன். சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லேருந்து நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, பெரிய ஆட்கள் போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த 10 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்குறவங்க ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி அயன் பண்ணி மார்த்தாண்டம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து 2 ரூபா 3 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. எங்கள் அம்மா வந்து மாதத்துக்குள்ள 2 months ஒரு டைம் போய் அந்த மார்த்தாண்டத்தில் அந்த ஷர்ட் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த சட்டையே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், அப்படியே திங்கக்கிழமை புதன்கிழமை வந்து அது மார்த்தாண்டத்தில் சந்தை அப்படின்னா புதன்கிழமை அந்த ஷர்ட் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுவேன். புதன்கிழமை வெயிட் பண்ணுவேன், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த சட்டை அப்படியே பத்திரமா வச்சுக்குவேன். ஏன் அப்படின்னா, ஏசப்பா என்னுடைய லைஃப்பில் வந்து இது கிடைச்ச சட்டை, இந்த சட்டையை வந்து நான் தான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டாக போடுவேன். ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு தான் போடுவேன், வேறு எங்கேயுமே போட மாட்டேன். ஆசையாக இருக்கும், எல்லாருமே போடு, எங்கள் அண்ணன் போட்டுருவார், எங்கள் அக்கா எல்லாருமே போட்டுருவாங்க, ஆனால் நான் மட்டும் போட மாட்டேன். இல்லை எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு தான் நான் போட்டுருவேன் அப்படின்னு. இன்றைக்கி வரைக்கும் எந்த பெண்ணு வாங்கினா கூட, எது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து ஏசப்பாவை குறித்து எழுதாமல் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன் நான். ஃபஸ்ட்டு நான் நிறைய டைம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் நின்று கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று, அழகாக இருக்கா ஏசப்பா, ரொம்ப சூப்பராக இருக்கா,
உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கா அப்படின்னு நிறைய டைம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். அப்படி வந்து ஆண்டவரை வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸு, பாஸ்டர் எல்லாருமே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே விடாப்படியே ஏசப்பா பிடிச்சிட்டேன். அப்போ திடீர்னு எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு, சரிடா நீ எப்படியோ 10th பாஸ் பண்ணாதான் நீ வந்து ஒரு இடத்துல போய் நீ இது பண்ண முடியும், அதனால 10th எப்படியோ டுட்டோரியலில் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாங்க. எனக்கு பெருக்கல் புரியவே இல்லை. ஏன்னா 10th படிச்சிருக்கிற பெருக்கல் புரியலன்றான். எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு இவனை இந்த டியூட்டோரியலில் எவ்வளோ பெரிய டியூட்டோரியலில் கொண்டு போனாலும் கண்டிப்பாக இவன் 10th 10 வருஷமானாலும் இவன் பாஸ் பண்ணவே மாட்டான் ஃபாதர் நீங்கள் இவனை படிக்க வைக்கிறது வேஸ்ட்டு அப்படின்ட்டாங்க எங்கள் பாஸ்டர்கிட்ட. எங்கள் பாஸ்டர் ஒன்று சரி வாடா நீ படிக்க மாட்டா போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டார். 9 மாதம் அந்த ப்ரெஸ்ஸில் நான் வேலை பார்த்தேன். அப்போ அந்த ப்ரெஸ்ஸுக்காக நான் போயிட்டு இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் ஒரு வீட்டில் சாப்பிட வருவாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சு நின்றுருக்காங்க. நான் என் பையை தூக்கிட்டு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். என்னை கூப்பிட்டாருங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. போனேன் பக்கத்தில். பைபிள் காலேஜுக்கு போறியா அப்படின்னு கேட்டார். நான் தான் அவருடைய பேச்சுக்கு ஒன்றுமே வந்து மறுத்து பேசுனதே இல்லையே. சரிங்கய்யா அப்படின்ட்டேன். சரி அப்படின்னா சாயந்தரம் வந்துரு சர்ச்சில் வந்து அதை ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்னு. சரி பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அங்கே போயிட்டு போன உடனே எங்கள் பாஸ்டர் வந்து ஃபார்மை ஃபில்அப் பண்ணி என் இதில் பண்ணிட்டு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் உங்களை நம்பி தான் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன், நீ ஊழியத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு பக்கத்தில் அழுதாங்க. எங்கள் அப்பா வந்து பயங்கரமான பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி ஆகுறது, நீ இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்கள் என்னுடைய சாப்பாட்டு தட்டெல்லாம் வெளியே போட்டுருவாங்க. ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் ஒரு ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. அந்த அந்த ஏசப்பா மேலே இருக்கிற அந்த பாசத்தினால அந்த வரட்டு தைரியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விசுவாசம், அது சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒன்று. சரி அப்படின்னு ஜாலியாக அப்புறம் எங்கள் பாஸ்டர் வந்து இப்போ வந்து பைபிள் காலேஜுக்கு போகிறோம். பைபிள் காலேஜுக்கு போய் அது உங்களுக்கு யூஸாக இருக்குன்றதுக்காக தான் சொல்கிறேன். பைபிள் காலேஜுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு காலேஜா, நம்ம படித்த படிப்புக்கு ஒரு காலேஜில் படிக்க போகிறோம். இன்னொன்று வந்து நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ வீட்டில் இந்த சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், பைபிள் காலேஜ் போனால் நல்லா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு பயங்கரமான சந்தோஷத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கஷ்டப்பட்டாலும் எனக்கு பயங்கரமான ஜாலி. ஆனால் கொண்டு போகிறதுக்கு எதுவுமே துணி இல்லை. பக்கத்தில் இருக்கிற எங்கள் பாஸ்டருடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பேண்ட் நிறைய கொடுத்தாங்க, சட்டை கொடுத்தாங்க. செங்கல் சொல்லைக்கு வேலை செஞ்சு ஒரே ஒரு சட்டை மட்டும், அதுவும் பென்ஸ் டெக்ஸ்டைல்ஸில் போய் எடுத்தேன். ஸோ எங்களுடைய ஊரில் வந்து பென்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ என் பேர் போட்டதுனால அந்த கவருக்கு ஆசை. அப்படின்னா அந்த கவருக்கு மேலே பென்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த கடையில் போய் இது பண்ணேன். அவர் வந்து சொன்னார், உனக்கு 38 இருக்கும்ப்பா அப்படின்னாரு. இல்லை சார் கொஞ்சம் பெருசாகவே கொடுங்க அப்படின்னாரு. அடுத்த சைஸ் போட்டார். இல்லை சார் இன்னும் கொஞ்சம் பெருசாக. அன்னைக்கு 42ல் சட்டை வாங்கினேன் நான். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப வளருவோம், வளர போடுறதுக்கு இந்த சட்டை தேவை அப்படின்னு பைபிள் காலேஜில் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸோட, மற்றது எல்லாமே பழசு. பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கயிறு ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் நான். ஏன்னா பெல்ட் வாங்குறதுக்கு காசு இல்லை. எல்லாமே பெரிய பெரிய பேண்ட்டு. அன்றைக்கி ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் நான். எனக்கு கொடுத்தவங்கெல்லாம் ரொம்ப குண்டான ஆட்கள். அப்போ பணக்காரங்க தான் எங்கள் ஊரில் ரொம்ப குண்டாக இருப்பாங்க. அதனால வந்து அந்த கயிறு அப்படியே வச்சுருந்தேன். அப்போது அந்த பைபிள் காலேஜுக்குள்ளே ஜாயின் பண்ணேன். அதிலிருந்து தான் வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஆண்டவர் மேலே இன்னும் ரொம்ப ஃபெய்த் அதிகமாச்சு. எல்லாருமே விட்டாங்க, யாருமே இல்லை. எங்கள் பாஸ்டர் மட்டும் ஒரு டைம் வந்து எங்கள் பைபிள் காலேஜில் டீச் பண்ண வரும்போதெல்லாம் என்னை பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு போகும்போதெல்லாம் 100 ரூபா எனக்கு கொடுப்பாங்க. அந்த பைபிள் காலேஜில் நடந்த 3 இன்சிடெண்ட் வந்து என்னை பயங்கரமாக மாற்றிடுச்சு. அப்படின்னா அந்த பைபிள் காலேஜ் படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 6 மந்த்தில் திடீர்னு என்னுடைய பேஸ்ட்டு தீர்ந்துருச்சு, ப்ரஷ் சோப்பு காலி ஆயிடுச்சு, எண்ணெய் காலி ஆயிடுச்சு. யார்கிட்டையுமே கேட்க முடியாது. எங்கள் பாஸ்டர் வரும்போது 100 ரூபா கொடுப்பார். அப்போ நான் பாஸ்டர் கேட்குறாரு என்கிட்ட, இந்த மாதிரி என்னடா காசு இருக்கா அப்படின்னு கேட்டார். இவர் காசு இருக்கான்னு கேட்ட உடனே சரி நம்ம எப்படி இல்லைன்னு சொல்கிறது, இருக்குங்கய்யா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னா இருக்குன்னா வச்சுக்கோ அப்படின்ட்டார். அவ்வளோதான், எங்கள் பாஸ்டர் கிளம்பிட்டார். எனக்கு எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த சோப்பெல்லாம் வந்து இல்லாதனால இந்த பசங்கள்லாம் துவைச்சி போட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த சோப்பு மிச்சம் மாறுது அப்படியே கீழே போட்டுருவாங்க. அதெல்லாம் எடுத்து என் சோப் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஷர்ட் போடுறதை குறைச்சிட்டேன். சரி ஒரு வாரத்தில் 3 ஷர்ட் போட்டால் தான் நமக்கு இந்த மாதிரி ஆகுது, 2 ஷர்ட்டே போட்டுடலாம் அப்படின்னு குறைச்சிட்டேன். உடம்புல போடுறதுக்கு வந்து இந்த ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணும்போது சரி அதனுடைய அந்த இது அவங்க போனதுக்கப்புறம் அதனுடைய இதெல்லாம் எடுத்து பாக்ஸில் வச்சு அதையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சு. ஒரு வாரம் போய் எல்லாருடைய கையிலையும் போய் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு வாங்கினேன். திடீர்னு ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம், நமக்கு ஒரு பேஸ்ட்டு கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலைல 5 o'clock டிவோஷன் வந்து நான் போகவே இல்லை. எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லைன்னு படுத்துட்டேன். பசங்கள்லாம் வந்துட்டு என்னை தட்டிட்டு வந்து, டேய் நான் சும்மா படுத்து கிடக்கிறேன், போடா இருந்துச்சு அப்படின்னாரு. என்னுடைய ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் ஒரு ரூமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர், எங்கள் ஊருக்காரர் தான் அவர், அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், எங்கள் ஊர் பாஷையில் ஓய் கொஞ்சம் பேஸ்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன அவர் ரொம்ப சாஃப்டான மனுஷன், என்ன நினச்சிட்டாருன்னே தெரில, அப்படியே பயங்கரமாக திட்டாரு, ரொம்ப திட்டாரு. எனக்கு ஏற்கனவே மனசு உடஞ்சிருக்கு, இவர் வேற மனசை உடைச்சிட்டாரு. அப்படியே மடன்னு கீழே இறங்குறேன். கீழே இறங்கிட்டு கீழே ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே வானத்தை பார்த்து சொல்கிறேன், உன் ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாது, யாருமே தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, உண்மையாக உங்களுடைய ஊழியத்துக்குன்னு அழைச்சிருந்தீங்க அப்படின்னா யார்கிட்டையும் என்னை கையேந்திர மாதிரி மட்டும் வச்சுக்க வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல, உங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டு வேறு எல்லாட்டையும் போய் கொடுங்க அப்படின்னு கேட்குறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு ஓகே அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு மேலே ரூம் போகிறேன். ரூம் போகும்போது கீழே வந்து எங்களுடைய வார்டன் வந்து பெல் அடிக்கிறாரு. பென்ஸு கீழே வர சொல்லுங்க அப்படின்னு. கீழே போனோன்னா ஒரு 50 rupees 50 ரூபா ஒருத்தி என் கையில் கொடுத்தாரு அவர். ஃபஸ்ட் டைம் அந்த பணம் என் கையில் வருது. எடுத்தோடனே பிரதர் 50 காசு அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து ஒரு சர்ச்சில் வந்து நீங்கள் வந்து சாட்சி சொன்னீங்களாம்மா, அந்த சர்ச்சில் ஒரு அம்மா வந்து உங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க, 50 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடனே அதான் ஃபஸ்ட் டைம் வருது அந்த பணம். அந்த பணத்தை வாங்கி வச்சுட்டு நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மேலே என்னுடைய ரூம் போகிறேன். எபினேசர் அப்படின்னு ஒருத்தர் படித்தார், சென்னையில் உள்ளவர். அவர் வந்து அப்போ இருக்கிறதுல ரொம்ப ஏஜ் ஆனவர். அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து பைபிள் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன், இந்த மாதிரி எங்கிட்ட கொஞ்சம் பேஸ்ட்டு எங்கிட்ட கொஞ்சம் சோப்பெல்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். நம்ம அது இல்லாமல் தானே இருக்கோம். சரி தாராளமாக வாங்கிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னேன். உடனே அவர் ஒரு அட்டை பாக்ஸை தூக்கிட்டு வந்து என் கையில் கொடுத்தாரு. அந்த அட்டை பாக்ஸில் பிரித்து பார்க்கும்போது மறக்கவே முடியாது, இவ்வளோ தண்டிக்கு ஒரு பேஸ்ட் அதுக்குள்ளே இருந்துச்சு. இன்னைக்கு வரையிலும் எல்லா மாலில் போனால் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு தான் தேடுவேன், அந்த சைஸ் பேஸ்ட் இருக்கான்னு தேடுவேன். 3 வருஷம் எனக்கு படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அவ்வளோ 3 வருஷம் அதை நான் யூஸ் பண்ணேன். ஆண்டவர் மேலே பயங்கரமான நம்பிக்கை வந்துருச்சு. சரி நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கப்பா, என் கூட இருக்கீங்கப்பா அப்படின்னு. அப்போ டீச்சர் பாடம் நடத்திட்டே இருந்தார். அவர் கே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. எனக்கு கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரில. பைபிள் காலேஜ் வந்திருக்கிறோம், கோக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரில. அப்போ வந்து பெல் அடிக்குது, அந்த டீ குடிக்கிறது. என்னடா நான் உட்காந்து யோசிச்சு இருக்கிறேன், கோக்கும் கேக்குமே நமக்கு வித்தியாசம் தெரில, நம்மெல்லாம் பாஸ்டர் ஆகி நம்மெல்லாம் ஊழியம் செஞ்சு ஆத்மா ஆதாயம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உட்காந்துருக்கும்போது ஒரு பாஸ்டர் சென்னையில் இருக்கிறார். அவர் தோலை தட்டிட்டு என்ன பிரதர் பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இல்லை பிரதர் கோக்கும் கேக்குமே வித்தியாசம் தெரில, நம்மெல்லாம் போய் என்ன பிரதர் ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், உங்களுக்கு என்ன இப்போ கோக்கும் கேக்கு தானே வித்தியாசம் தெரியணும், இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பேப்பர் எடுத்து இதான் இதான் கே அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அழகாக புரிஞ்சிச்சு. அத்தனை வருஷம் கோவும் கேக்கும் புரியாதவன் அன்னைக்கு வந்து அவர் சொன்ன ஒரு நிமிஷத்தில் இதான் கோவா இதான் கேவா அப்படின்னு புரிஞ்சிருச்சு. இதெல்லாமே வந்து ஆண்டவரை வந்து நேசிக்கிறதுக்கு ரொம்ப காரணமாயிடுச்சு. அப்படியே மணலை வாரி அப்படியே வெறும் தரையில் மாடியில் மொட்டை மாடியில் எல்லாருக்கும் 10:30 மணிக்கு பைபிள் காலேஜில் லைட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவசரமாக தூங்க போவாங்க. காலையில் 4 o'clock 4:30 அவங்க எந்திரிக்கணும். ஆனால் நான் மணலை கொஞ்சம் அழுவேன். அந்த மணலை எடுத்து வெறும் தரையில் அப்படி போட்டு முழங்கால நிற்பேன். எனக்கு யாருமே இல்லைப்பா, எனக்கு யாருமே இல்லை, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. இதுக்கிடையில் எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஃபோன் பண்ணதே இல்லை. நான் ஊருக்கு போனால் கூட எங்கள் அம்மா அப்பாவால் எனக்கு காசு கொடுக்க முடியாது. நான் ஊருக்கு போய் அந்த லீவில் போய் 10 நாள் இருந்தால் அதில் 5 நாள் செங்கல் சூளையில் போய் வேலை செஞ்சு அதில் வர்ற பணத்தை எடுத்துகிட்டு தான் அடுத்து ரிட்டன் வந்து நான் பைபிள் காலேஜுக்கு வருவேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதே விட்டுட்டேன். இல்லை அந்த வசதி இல்லாதவங்க எல்லாம் பைபிள் காலேஜில் இருப்பாங்க, நானும் அங்கேயே இருந்துடுறேன்னு சொல்லிட்டு பைபிள் காலேஜில் இருந்தேன். மணலை வாரி தர மேலே போட்டு முழங்கால நிற்பேன். என் கையை கொண்டு போய் செவத்தில் அடித்து சொல்லுவேன், நீங்கள் இருக்கிறீங்களாப்பா, உங்களை தவிர வேறு என்ன யாருமே என்னை ஆசீர்வதிக்க முடியாது, நீங்கள் வாங்க. வெறித்தனமாக ஆண்டவரை நேசித்தேன். வேறு எந்த சிந்தைக்கும் இடம் கொடுக்கல. என் வாழ்க்கையில் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸுக்கும் நான் இடம் கொடுக்கவே இல்லை. ஆண்டவரை ரசிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரை கெஞ்ச ஆரம்பித்தேன், ஆண்டவரை கொஞ்ச ஆரம்பித்தேன். அதே பைபிள் காலேஜில் 3rd year படித்து முடித்த உடனே 3வது வருஷம் ஒருத்தரை வார்டனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு படிப்பு எதுவுமே இல்லை. ஆனால் ஸ்கூல் லைஃப்பில் தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து முட்டை வாங்கினேன். ஆனால் பைபிள் காலேஜில் வந்து எல்லாமே 80, 90, 95 தான் வாங்குவேன் பைபிள் காலேஜில். ஸோ ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிச்சார். அவ்வளோ ஆண்டவர் ரொம்ப நேசித்தேன், இந்த பைபிள் ரொம்ப நேசித்தேன். அப்புறம் பார்த்தேன் அந்த பைபிள் காலேஜில் என்ன வார்டனாக செலக்ட் பண்ணிட்டாங்க.
எனக்கு பயங்கரமான ஆச்சரியம். அந்த பைபிள் காலேஜில் ரொம்ப ஏழையானவனா, அந்த பைபிள் காலேஜில் ரொம்ப படிப்பு குறைவானவனா, அந்த பைபிள் காலேஜில் ரொம்ப அழகில்லாதவனா, என்ன போய் வார்டனா செலக்ட் பண்ணீங்களே. அதுக்கப்புறம் இங்கே அங்கேருந்து 1 இயர் வார்டனா முடிச்சுட்டு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. என்னை வந்து சென்னை மாதவரத்தில் பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச் ஆஃப் காட் சர்ச்சில் நான் பாஸ்டராக இருந்தேன். பொர்ஸ்வாக்கத்தில் வந்து இருக்கிற வந்து அந்த ஸ்டேட் ஆஃபீஸில் வந்து பின்னாடி அந்த ரூமில் தங்கியிருந்தேன். அப்போது அங்கே சென்னை வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. எல்லா லைஃப்பை விட சென்னை வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய தூங்குறதுக்கு டைம் கிடச்சிருச்சு. எனக்கு ஹெட் பாஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்க, நான் வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஆனால் நான் தான் எல்லாம் நடத்திட்டு தான், ரொம்ப வயசானவர். தூங்குறது எனக்கு ஆனால் அது பிடிக்கல. அதனால நான் ஏசப்பாட்ட சொன்னேன், எனக்கு இந்த ஊழி எனக்கு பிடிக்கல ஏசப்பா, நான் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், இதுக்காக நான் வரல, இங்கேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி போனேன். திருச்சி என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. திருச்சி OFT துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்தில் ஒரு பயங்கரமான ஒரு காற்றுடைய சர்ச்சில் போட்டாங்க. இங்கே ரொம்ப ஜாலியாக இருந்தேன், பைபிள் காலேஜில் ரொம்ப ஜாலியாக இருந்து தனியாக போன உடனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் விசுவாசத்தில் பயங்கரமான ஜாம்போனா, ரொம்ப ஃபெய்த்தில் ஆண்டவரோட பயங்கரமாக பேசிகிட்டு இருந்த எனக்கு வந்து பயங்கரமான எதிர்மறையான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியாமல் மினிஸ்ட்ரிக்கு நம்ம சூஸ் பண்ணிட்டோமோ, தெரியாமல் வந்துட்டோமோ, யார்கிட்டையுமே ஜாலியாக இருக்க முடியாதோ, யார்கிட்டையுமே ஜாலியாக பேச முடியாதோ, அப்படி இப்படின்னு நானே ரொம்ப புலம்ப ஆரம்பித்தேன். அந்த சர்ச்சிலேருந்து எந்திரிச்சு பார்த்தா வெறும் பொட்டல் காடு மட்டும் தான் தெரியும். என்னை கொண்டு போய் விட்டு அந்த மூப்பனார் சொல்கிறாரு, சர்ச்சில் உள்ள ஜன்னல்லாம் உடஞ்சி கிடக்குது. நான் ஏன் பிரதர் இதெல்லாம் உடஞ்சிருக்குன்றேன். இல்லை, போன வாரம் தான் திருடங்க 2 பேரும் வந்து உடச்சிட்டு உள்ளே இருக்க காணிக்கப்படி எடுத்துகிட்டு போக பார்த்தாங்க, எதுக்கும் ஜாக்கிரதையாக நைட்டு படுத்துங்க அப்படின்னாரு. மொட்டை மாடிக்கு மட்டும் போயிடாதீங்க, மொட்டை மாடிக்கு வந்து போனீங்க அப்படின்னா இப்போ ரவுடிங்க எல்லாம் மொட்டை மாடியில் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே பயம் இல்லை அப்படின்னாலும் வந்து அந்த தனிமை வந்து என்னை ரொம்ப வாட்டிருச்சு. யாருமே இல்லை, பேசுறதுக்கு யாரும் இல்லை, ஃபோன் கான்டாக்ட்ஸ் எதுவுமே இல்லை. அப்படியே சிக்க ஆரம்பித்தேன். அதோட மஞ்சக்காமலை வந்துருச்சு. ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அங்கேருந்து அப்புறம் வந்து எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல, அந்த மினிஸ்ட்ரியை கண்டினியூ பண்ண முடியல. இத்தனை வருஷம் தாண்டி ஃபஸ்ட்டு திரும்ப என் வீட்டில் வந்து ஒரு ஹெல்ப்பு கேட்குறதுக்கு போகிறது மாதிரி திருச்சியிலேருந்து ஊழியமே செய்ய முடியாமல் மஞ்சக்காமால் கண்ணெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு, நகெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு, பயங்கரமான வாமிட் வர ஆரம்பிச்சு. அங்கேருந்து நாகர்கோவில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நாகர்கோவில் JSS ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. எங்கள் அம்மா அப்பா அங்கே வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட்டாக இருந்தேன். அங்கேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கல. நைட்டு வந்து தூக்கமே வராது, ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டேன். சைக்காலஜிக்கலாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டேன். அப்போ வந்து அங்கேருந்து வந்து சரியா இல்லைன்னு உடனே எங்கள் அம்மா என்ன சொல்கிறான்னா, இவனுக்கு ஏதோ பிசாசு பிடிச்சி போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் என்ன ஜெபம் பண்ணுறக்கா அங்கே 7 நாள் அந்த சர்ச்சிலே வச்சுருந்தாங்க. அவங்கன்னா என்ன ஜெபம் பண்ணி பிசாசு ஓட்டிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி சரியாகும், நாளைக்கு. எனக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு பிசாசு இதெல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம மனசை போட்டு குழப்பிட்டோம், நமக்கு பலவீனம் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய வீட்டில் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்த்தாங்க மஞ்சக்காமாலைக்கு ட்ரீட்மெண்ட்டு. எங்கேயுமே எனக்கு வந்து சரியாகலை. என்னை வந்து ஒரு ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் போய் உட்கார வச்சுட்டு ஒரு தம்பி கிட்டத்தட்ட 200-300 வாழி தண்ணி எடுத்து தலை மேலே ஊற்றுவான். இவருக்கு ஹீட்டு அந்த மஞ்சக்காமலை அப்படின்னு சரியாகவே இல்லை. கடைசியில் எங்களுடைய அத்தானுடைய வீட்டில் நான் படுத்து கிடக்கிறேன். என்னை சுற்றி ஒரு 6-7 பேர் இப்போ லேடிஸ் உட்காந்துருக்காங்க. ஓன்னு அழுறாங்க. என்னை வந்து தூக்கி போடுது. அப்படியே பெட்லேருந்து அப்படி மேலே எந்திரிச்சு கீழே விழுறேன். என்னுடைய லாஸ்ட் ஸ்டேஜ். எங்கள் அத்தா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அவ்வளோதான் பென்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எல்லாரையும் விட்டு போகிறான் அப்படின்னு எங்கள் அத்தா சொல்கிறாரு. அந்த 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 மாதிரி சிச்சுவேஷன்ஸ் மட்டும் யாருக்குமே வரக்கூடாது. அப்படியே ஒரு கூட்டத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு, இன்னொரு கூட்டத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க இவனுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, இன்னொரு கூட்டத்தில் சொல்கிறாங்க எங்கேயோ இப்போ ஜாம் பண்ண போனால் போல் அங்கே செய்வனை வச்சுட்டாங்க, அது இவனுக்கு வந்துருச்சு. என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யார்கிட்டையுமே வந்து நிரூபிக்க கூட முடியல. ஏசப்பா இருக்காரா இல்லையா, எங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்களா அப்படின்னு என் மனசு சொல்லுது. ஆனால் கர்த்தர் ஏசப்பாவை மறுதளிக்கல. ஏன் இப்படி நடக்குதுன்னு எல்லாம் கேட்கல. ஆனால் இன்னொரு டைம் என் மனசு சொல்லுது, இன்னொரு டைம் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நான் திரும்பவும் அந்த ஊழியத்தை போய் செய்வேன் ஆண்டவரே மனசு மட்டும்தான் சொல்லுது. ஆனால் என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. அப்புறம் தான் இங்கே இருந்த நம்ம வந்து பைத்தியக்காரனாக மாறிடுவோன்னு இருக்கும்போது திடீர்னு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சின்ன லெட்டர் வருது. இந்த மாதிரி சர்ச் ஆஃப் கார்டில் எக்ஸாட்டர் அப்படின்ற ஒரு லைசன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம், அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே பயங்கரமான சந்தோஷம் எனக்கு. சரி, ஏற்கனவே நம்ம அங்கே வார்டனாக இருந்திருக்கிறோம், நம்ம போய் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 10 days அந்த பசங்களோட கூட உட்காந்தோன்னா நம்ம மென்டலி ஃப்ரீ ஆயிடுவோம். ஃப்ரீ ஆகிட்டோன்னா அழகாக மினிஸ்ட்ரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் பைபிள் காலேஜில் எக்ஸாம் எழுதி முடிக்கும் போது
அப்படியே தலை பயங்கரமாக சுற்றுது. எனக்கு அப்படியே தெரியும் மஞ்சக்காமல் அதிகம் மாறுது, எனக்கே தெரியும். அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே தலை சுற்றுது, வாந்தி வருது, கை நகெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியல. பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், பாஸ்டர் ஒரு 10 days நான் இங்கே தங்குற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, நோ. ஏன் அப்படின்னா, பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு போனோம் யாரையுமே நாங்கள் பைபிள் காலேஜில் வைக்கிறது இல்லை அப்படின்ட்டாங்க. எங்கே போகிறதுனே தெரில, வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு தைரியம் இல்லை, திருச்சிக்கு போகிறதுக்கு பலனும் இல்லை. கோயம்புத்தூரில் நின்று அழுறேன். அப்போ தான் பைபிள் காலேஜில் வார்டனாக இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த சர்ச்சுக்கு ஒரு அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு பைபிள் காலேஜுக்கு பக்கத்தில் ஆக்சிடென்ட் ஆனதுனால என்ன கூப்பிட்டாங்க, பைபிள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வார்டனாக இருக்கிறனால நான் ஃபோன் எடுத்தேன். ஃபோன் எடுத்த ஒரு 3 minutesக்குள்ளே அந்த ஸ்பாட்டுக்கு நான் போயிட்டேன் வண்டி எடுத்துகிட்டு. அந்த அம்மாவை நாங்களே நானே அந்த ஐயாவும் நானுமே சேர்ந்து தூக்கி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு. ஐஎஸ்அப்பா காப்பாற்றிட்டாரு. அதனால அவங்களுக்கு என் மேலே கொஞ்சம் பிரியம் அதிகம். நான் வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கேன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை பார்க்கறதுக்காக கோயம்புத்தூர் வராங்க. என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. என்ன இப்படி இருக்கிறீங்க, ஏன் என்ன ஆச்சு? இல்லை நான் இங்கேயும் இருக்க முடியாது, ஊருக்கும் போக முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு அவங்க சொன்னாங்க. உங்களை நாங்கள் வச்சுக்கிறோம், எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் பெர்மிஷன் கேளுங்க அப்படின்னு. பாஸ்டர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டால் பாஸ் சொன்னால் 2 days மட்டும் அவனை வீட்டில் வச்சுங்க, அதுக்கப்புறம் வச்சுக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் அவங்க வந்து எனக்கு முடியாதனால 7 நாள் யாருக்குமே தெரியாமல் ஒரு ரூமுக்குள்ளே என்ன அடைஞ்சு அப்படியே வச்சுருந்தாங்க. 7வது நாள் நான் சொல்லிட்டேன், இல்லை இல்லை எனக்கு பிடிக்கல, நான் இதுக்காக வரல, செத்தா கூட திருச்சியில் தான் நான் சாவேன், செத்தா கூட அங்கே தான் நான் மினிஸ்ட்ரி பண்ணுவேன், பரவாயில்ல என்னை தயவு செய்து திருச்சி பஸ்ஸில் ஏற்றி விடுங்கண்ணே. அவங்க சொன்னாங்க, முடியாது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு கண்டிப்பாக திருச்சி நான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னை கைத்தாங்களாக காரில் ஏற்றி பஸ்ஸில் அனுப்பி விட்டாங்க. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் நிற்குது. என்னால் ஒரு அடி கூட நகர்த்த முடியல, அப்படியே கெஞ்சுறேன், எனக்கு ஒரு பலனை கொடுங்கப்பா. யாருமே இல்லை. எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதை புரிய வைக்கவும் முடியாது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியவும் செய்யாது. எல்லாமே ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்களாம், அவங்கள ஒன்றும் புரிய வைக்க முடியாது. திருச்சியிலேருந்து OFT துப்பாக்கி தொழிற்சாலை பஸ் ஏறி அங்கே போன உடனே அந்த ரூமில் படுத்துட்டேன். சர்ச்சில் உள்ள ஒரு 15 பேர் வந்தாங்க. என் கையில் ஒரு 5500 ரூபாய் பணத்தை என் கையில் கொடுத்தாங்க. சாரி பாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப உடம்பு சிக்காக இருக்குது, நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ண முடியாது, நீங்கள் வந்து உடம்பை நல்லா கவனிச்சுட்டு ரிட்டன் வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் வேறு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. எங்கே போகிறதுனே தெரில. அப்போ தான் அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற அம்மா அப்பா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் நான் ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்டேன். தாராளமாக வாங்க அப்படின்னாங்க. 9 மாதம் அவங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு அறையில் தலைமாட்டில் ஒரு டேப் ரெக்கார்டில் ஒரு பாட்டு மட்டும் ஓடுவோம். 25 மாத்திரை சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு. நரம்பு தளர்ச்சி வியாதி வந்துச்சு, நீரோ மாத்திரை 5 மாத்திரை ஒரு நாள் சாப்பிடுவேன். 25 மாத்திரை சாப்பிட்டாலும் தூக்கம் வராது. சைக்காலஜிக்கலாக ரொம்ப பாதிக்கப்பட்டேன். இப்போ 20 இடமாவது நான் மாற்றுவேன் ஒரு நாள் நைட்டில் தூங்குறதுக்கு. இங்கேருந்து அங்கே படுப்பேன், அங்கேருந்து அங்கே படுப்பேன், தூக்கமே வராது. நைட்டு 12 மணிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கடைக்காரன் வந்து ஷட்டரை இழுத்து சாத்தும் போது என் மனசு அப்படியே துடிக்கும். அப்போ வந்து எனக்கு 20-22 வயசு அந்த ரேஞ்ச் தான். என்னடா நம்ம இவ்வளோ வாலிப வயசாக இருக்கோம், எல்லாருமே அழகாக இப்படி தூங்கும்போது நம்ம மட்டும் இப்படி தூங்காமல் இருக்கிறோமே. 9 மாதம் படுத்தப்படு. என்னை வந்து ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. அந்த டாக்டர் சொன்னார், உன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் நான் பார்த்ததே இல்லைப்பா, எல்லாருமே 1 மாதம் ஹாஸ்பிட்டல் வருவாங்க, அவ்வளோதான் எக்ஸ்ட்ரீம், நீ இத்தனை மாதம் வர்ற, உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டேன், 10 ரூபா மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட 10 ரூபா மட்டும்தான் வாங்குவார். அந்த ஒரே ஒரு ரூமில் பாத்ரூமுக்குள்ளே போகும்போது டேப்பை திறந்து விட்டுட்டு யாருக்குமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தி அழுவேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில ஏந்தி கொள்ளுங்க. இந்த பாட்டை பாடி பாடி டேப்பை திறந்து விட்டு அப்படியே கத்துவேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, எதுக்காக இப்படி சோதனையில் போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை மறுதளிக்க மாட்டேன், நான் தற்கொலை பண்ணியெல்லாம் சித்திர மாட்டேன், நீங்கள் எனக்கு திரும்ப வாழ்வு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப ஊழியம் செய்வேன்னு கத்துவேன். சில டைம் பாத்ரூம் திறந்து பார்த்தா அந்த வீட்டில் உள்ள அம்மா வந்து அப்படியே குமுறி குமுறி அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. அழுது முடிச்சுட்டு கடனெல்லாம் தொடச்சிட்டு எதுக்குமே தெரியாமல் வந்து அழகாக படுத்துருவேன். ஆனால் அங்கே படுத்து இருக்கிற 9 மாதத்துலேயும் அந்த வீட்டில் ஒரு பிரேசல் நடக்கும்.
அந்த பிரேசலுக்கு அரை மணி நேரம் செய்தி கொடுப்பேன். அந்த அரை மணி நேரம் மட்டும்தான் என்னால் நிற்க முடியும். நின்றுட்டு வந்து திரும்பவும் படுத்துக்குவேன். 9 மாதம் அப்படியே ஒரு ரூமில் படுத்திருந்தேன். கடைசி டெஸ்ட்டு ஹெப்டடைட்டிஸ் ஏ, ஹெப்டடைட்டிஸ் பி, மஞ்சக்காமாலையில். என்னை டாக்டர் பார்த்து சொல்கிறாரு, எப்பா உனக்கு வந்திருக்கிறது வந்து உன் உடம்புல இருக்கிற அந்த மஞ்சக்காமாலை வந்து ஒவ்வொரு ஸ்பாட்ஸையாக வந்து கொன்னுட்டு உன்னை கொன்றும். கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோடு இருப்பாங்க. கடைசி ஒரு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டை மட்டும் நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரிசல்ட்டை பிளட்டை கொடுத்துட்டு வந்து அந்த வீட்டில் வந்து நான் அழுறேன், வெடிச்சு அழுறேன். மரண பயம். நான் அழுததை பார்த்தா அந்த அப்பா அழுறாரு, அந்த அம்மா அழுறாங்க. அவங்க பையன் இன்னைக்கு பாஸ்டராக இருக்காரு. அவர் 4 பேரும் அப்படியே அழுகுறோம். 2 மணி நேரம் தாண்டி அந்த ரிசல்ட் கிடைக்குது. ரிசல்ட்டை போய் பார்த்தா அந்த ரிசல்ட் நார்மல் அப்படின்னு வந்துச்சு. எதுவுமே இல்லை அப்படின்னு வந்துச்சு. ஓகே, அந்த ரிசல்ட்டை கையில் வாங்கினோன்னா அந்த டாக்டர் என்னை பார்த்துட்டு, உனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஒரு 2-3 மாத்திரை மட்டும் கொடுக்குறேன், இதை சாப்பிடுங்க அப்படின்னாரு. அவர் மாத்திரையை கொடுக்குறாரு. இந்த ரிசல்ட் நார்மல்னு தெரிஞ்சோடனே எனக்கும் கொஞ்சம் அப்படியே ஆண்டவர் அந்த சோதனையின் காலத்தை முடிச்சது மாதிரி ஒரு ஃபீல் வந்து, திடீர்னு இந்த அம்மா அப்பா சொல்கிறாங்க, எங்களுடைய வீடு ஒன்று வந்து 6 மாதமாக வாடகைக்கு, அவங்க சொந்த வீடு ஒன்று 6 மாதமாக வந்து வாடகைக்கு யாருமே வராமல் இருக்காங்க, நீங்கள் வேணால் கோயம்புத்தூரில் ஒரு மினிஸ்ட்ரி வேணால் அதில் ஊழியம் ஆரம்பிச்சிடுறீங்களா அப்படின்னு சொன்னேன். ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு 20,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும், மாதம் 2,500 ரூபா வாடகை கொடுக்கணும். பிலிவர்ஸ் யாருமே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் இருந்த இங்கே மாதவரம் சர்ச்சில் கிட்டத்தட்ட 200 பேர் இருப்பாங்க. OFT சர்ச்சில் 250 பேர் இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் ஸ்தாபனத்தில் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் அட்வான்ஸ் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்க. 3 பேரை வச்சு கோயம்புத்தூரில் 2005 ஜனவரி 30ஆம் தேதி அன்னைக்கு வந்து அந்த ஊழியத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். 3 பேரை வச்சு முழங்காலே நிற்பேன். பெரிய க்ரௌடை பார்த்ததுனால இந்த சின்ன ஊழியத்தை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து அப்புறம் அது அவங்கள விட்டு தனியாக வந்துட்டேன். அந்த வீட்டுக்கு கீழே வீட்டில் உள்ளவங்க பிரியாணி கொடுப்பாங்க. அந்த பிரியாணியை மட்டும் தள்ளி வச்சுட்டு சொல்லுவேன், எனக்கு நீங்கள் ஆத்துமாக்களை கொடுங்கப்பா, அதுக்கப்புறம் நான் பிரியாணியை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி 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 அழுது மன்றாடி, அதுக்கப்புறம் வந்து நிறைய சாட்சி அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றா கடந்து வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் யார் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு தூங்குவேன். ஆண்டவர் வந்து என்னை நம்பிட்டார். இன்றைக்கி வந்து எங்கள் சர்ச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர், ஒரு 1200 பேர் எங்கள் சர்ச்சில் வந்து பிலீவராக இருக்காங்க. ஒரு நாள் 3 சர்வீஸ், ஒரு சண்டே 3 சர்வீஸ், 3 சர்வீஸ் எங்கள் சர்ச்சில் நடக்குது. ஸோ நான் அறியாததும் நான் எட்டாததும் கர்த்தர் செய்கிறாரு. இந்த ஃபஸ்ட் செக்ஷனில் நான் அவங்களோட பேசுகிறேன். ஆண்டவருக்கு வந்து எதுவுமே விஷயமே இல்லை. உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்காக ஆண்டவர் வந்து இன்னொரு ஞானியை தெரிஞ்சுக்கவே இல்லை. ஞானம் உள்ளவெல்லாம் வாப்பா நான் வந்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லலை. ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வந்து உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு வேணால் உதவாக்கரையாக இருக்கலாம். நான் அழகில்லை, நான் படிப்பில்லை, நான் எதுலையுமே இல்லை, நான் போய் வாழ முடியுமா, நான் போய் சைன் பண்ண முடியுமா, நான் கர்த்தருக்காக செய்ய முடியுமா, பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஆண்டவரை மட்டும் உண்மையாக பற்றி பிடிச்சி அவருடைய ஒரே ஒரு நம்பிக்கையோட அவரை ரசித்து அவரை ருசித்து அவரை கெஞ்சி அவரை கொஞ்சி இருக்கிற இந்த வாலிப நாட்களில் மட்டும் அவரை உண்மையாக பற்றி பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாததுமான பெரிய காரியத்தை ஏசப்பா உங்களுக்கு செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறாரு. நீங்களே உங்களை குறித்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை நிறுத்த வல்லவராக